Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல டாக்டர் ஃபாஸ்டஸ் இதை வந்து ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி வித் மார்லோ எழுதியிருக்காரு. ஸோ இதனுடைய டீட்டெயில்டு சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன், ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம், எம்சிக்யூஸில் கேட்கலாம் அப்படின்ற டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் ஒரு சீன் வைஸ் பார்க்கும்போதும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக கேளுங்க. அண்ட் நீங்கள் கேட்கும்போதே கண்டிப்பாக ஒரு நோட்டில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டையோ அதையும் வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். இதனுடைய ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னா த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். இன்னொன்று வந்து த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து 1592 எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இது பப்ளிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா 2 விதமாக பப்ளிஷ் ஆகிருக்கு. 1604லேயும் 1616லேயும் பப்ளிஷ் ஆகிருக்கு. ரெண்டுத்தும் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டுத்துலேயுமே டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏ டெக்ஸ்ட்டுக்கும் பி டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸில் ஒரு சிலது நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஏ டெக்ஸ்ட் தான். ஏன்னா ஏ டெக்ஸ்ட் தான் வந்து முக்கால்வாசி மார்லில் எழுதுனது. பி டெக்ஸ்ட்டில் இருக்க சம் அடிஷ்னல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து வேறு யாரோ ஆட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏ டெக்ஸ்ட் மட்டும்தான். அதில் ஒரு சிலதில் வந்து பி டெக்ஸ்ட்டில் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், நிறைய சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ இது வந்து ரினைசன்ஸ் பீரியடில் எழுந்தது. இட் இஸ் அ ட்ராஜடி. அண்ட் இதனுடைய செட்டிங் பார்த்தீங்கன்னா 3 பிளேஸில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து விட்டன்பர்க் இன் ஜெர்மனி அண்ட் ரோமில் வந்து போப்போட கோர்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்புறம் இந்த கோர்ட் ஆஃப் எம்பரர் சார்ல்ஸ் V வந்து கேரோலின் 5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கேரோலஸ் 5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து லாட்டின் நேம் ஃபார் சார்ல்ஸ் V. தென் இதனுடைய ரியல் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரியலான கேரக்டரே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கன்னா ஜெர்மனியில். ஸோ அந்த கேரக்டரோட உண்மையான பேர் என்னென்னா ஜோஹான் ஃபாஸ்டஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 16th செஞ்சுரி பிகினிங்கில், இவங்க எழுதினது வந்து 16th செஞ்சுரி எண்டில், 16th செஞ்சுரி பிகினிங்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த யூரோப் இருக்க காண்டினென்ட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து விச் கிராஃப்ட், பிளாக் மேஜிக் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துட்டு இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தெரியல. ஜோஹான் ஃபாஸ்டன் அப்படின்ற ஒரு மெஜிஷியன், ஒரு விசார்ட் இருந்ததாகவும் அவர் வந்து விச் கிராஃப்ட்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்ததாகவும் வந்து சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சோலை வந்து டெவில்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஃபாஸ்டஸ் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. அது ரியலாக என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜோஹான் ஸ்பைஸ் அப்படின்றவர் வந்து இது வந்து ஜெர்மன் தான், இவரும் வந்து ஜெர்மனியில் தான். ஸோ இவர் இருந்ததும் ஜெர்மனி தான், இவரும் ஜெர்மனி தான். ஜெர்மனியில் 1587 ஒரு புக் எழுதுறாரு, த ஹிஸ்டோரியா வான் ஜோஹான் ஃபாஸ்டன் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதுறாரு. இதனுடைய இங்கிலீஷ் வேர்ஷன் வந்துட்டு இது 1587க்கு அப்புறம் 1 or 2 இயர்ஸில் வந்து இதனுடைய இங்கிலீஷ் வேர்ஷன் வந்து வருது. ஸோ அதை வந்து என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ஷன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த டேம்னபிள் லைஃப் அண்ட் டிசர்வ்டு டெத் ஆஃப் டாக்டர் ஜான் ஃபாஸ்டஸ். அதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க். இது வந்து மார்லோவோட ஒர்க் கிடையாது. இந்த ஒர்க்கோட டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு இந்த மாதிரி வருது. இந்த ஒர்க்கோட டிரான்ஸ்லேஷன் இந்த நேமில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து அவர் வந்து மார்லோ வந்து இதை படித்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஒர்க் எழுதுனதாக சொல்கிறாங்க. ஸோ த சேம் திங் ஏ டெக்ஸ்ட் 1604 பப்ளிஷ் ஆச்சு, பி டெக்ஸ்ட் வந்து 1616 பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதில் இருக்க கேரக்டர்ஸ், மேஜரான கேரக்டர்ஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். மைனர் கேரக்டர்ஸ் வந்து அந்தந்த சீன் வரும்போது சொல்கிறேன். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ், மெஃபஸ்டோஃபிலிஸ் வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்பெல்லிங்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ டீமன் ஃபாலன் ஏஞ்சல் அலாங் வித் சாட்டன் ஆர் லூசிஃபர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வேக்னர் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸோட சர்வெண்ட். லூசிஃபர் அவர் தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் டெவில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட் ஏஞ்சல், ஈவில் ஏஞ்சல். ஸோ இந்த குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸோட இன்னர் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வால்டஸ் அண்ட் கார்னிலியஸ் இவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிளாக் மேஜிக்கை இப்போ தான் ட்ரை பண்ணுற
இன்டேலண்டட், அவங்க டேலண்டட் கிடையாது, ஒரு இப்போ தான் வந்து கத்துக்குட்டின்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க 2 மேஜிஷியன்ஸ். இவரை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து கூப்பிடுவார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இதில் வந்து நான் சொல்ல போகிறது, நான் வேறு எதுவும் கொடுக்கல, நான் ஒன்லி சீன் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக வேறு அதிகமாகலாம் எதுவுமே நான் சொல்லலை. ஸோ இங்கே நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன் வைஸாக தான் எடுத்திருக்கேன். இதிலே வந்து 2 கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்த வெப்சைட் சொல்லிடுறேன். நான் வந்து ரெஃபர் பண்ணது லிட்சார்ட், கோர்ஸ் ஹீரோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் நோட்ஸ், இது 3மே ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கு தாண்டி எனக்கு ஒரு சில இடத்துல டவுட் இருக்கும்போது நான் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுமே ரெஃபர் பண்ணி தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் கொடுத்துருக்கதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து சீன் வைஸாக தான் கொடுத்துருக்காங்க. பட் கோர்ஸ் ஹீரோவில் மட்டும் ஆக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பட் நான் இங்கே வந்து சீன் வைஸ் தான் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, நல்லா புரிகிற மாதிரியும் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 13 சீன்ஸ் இருக்குது. இன்பிட்வீனில் வந்து கோரஸும் இருக்குது. ஸோ நீங்கள் 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கோரஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இந்த இதில் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸில் வர கோரஸ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஆக்டர் மாதிரி தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1592 எழுதியிருந்தாலுமே 1593 வந்து ஒரு பிளேக் வந்ததுனால தேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால 1594 தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோரஸ் வந்து ஒரு சிங்கிள் நரேட்டர்னு சொல்கிறாங்க. பட் அது தெரியல, அதனாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டோரி ஆஃப் ஃபாஸ்டஸ். அவங்க கோரஸில் என்ன சொல்கிறாங்களோ, நாங்கள் சொல்ல போகிறது வந்து ஒரு பெரிய கிங்கை பற்றியோ ஒரு பெரிய ஹீரோவை பற்றியோ மேஜரான இதை பற்றியோ கிடையாது, ஒரு காமன் மேனை பற்றி தான். காமன் மேன் ஆஃப் லோபர்த், அந்த பேர் என்னன்னா ஃபாஸ்டஸ். அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ராட்ஸ் இன் ஜெர்மனி. பட் அதுக்கப்புறமா ஒரு ஏஜுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறமா விட்டன்பர்கில் இருக்க ஒரு ஃபேமஸ் ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் அவர் படிக்க வராரு. அவர் ரிலேட்டிவோட வீட்டிலலாம் தங்கிட்டு. அவரோட ப்ரைட் அண்ட் ஆம்பிஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்டஸ் ஃபார்ச்சூன்ஸ் குட் ஆர் பேட், அவரோட ஃபார்ச்சூன் எப்படி இருக்குது, குட்டா பேடா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபாஸ்டஸோ வந்து ஐகாரஸ் அப்படின்ற ஒருத்தரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஐகாரஸ் அப்படின்னா யாருன்னா, அந்த ஐகாரஸ் வந்து டெடாலஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரோட பையன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் மித்தாலஜிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஐகாரஸ் என்ன கேட்பான், நான் பறக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவான். ஸோ பையனோட ஆசையாக நிறைவேற்றி வைக்கிறது தானே அப்பா. டெடாலஸ் என்ன பண்ணுவார், ஒரு ஃபெதர் அண்ட் பீஸ் வேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, மெழுகு மாதிரி இருக்கிற அந்த இதை யூஸ் பண்ணி ஐகாரஸ்க்கு வந்து ஒரு பெரிய விங்ஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பாரு. ஸோ உடனே வந்து ஐகாரஸ் பறக்க ஆரம்பிச்சிருவா. இவர் சொல்லுவார், நீ நல்லா பற, ஆனால் சன் கிட்ட மட்டும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இவன் வந்து நம்ம ஒரு விஷயத்த சொன்னாதானே அதை செய்யாதான்னு சொன்னாதானே அதை நம்ம செய்வோம். அதே மாதிரியே நேராக வந்து சன் கிட்டேயே போவோம். அப்போ என்ன ஆகும், அந்த மெழுகு வந்து உருக ஆரம்பிச்சிடும். உருகி அது வழிஞ்சு கீழே விழுந்து இறந்து போயிடுவான். ஸோ இதுவே வந்து ஒரு ஃபோர் ஷேடோயிங் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் ஐகாரஸ் மாதிரி தான் ஃபாஸ்டஸ்க்கு ஆப்போது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர் ஷேடோன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி விங்ஸ்லாம் உருகி அவன் கீழே வந்து இறந்துடுறான். அதே மாதிரியே இவனோட ப்ரைடுமே வந்து இவனோட டவுன்ஃபாலுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ஃபாஸ்டஸ் வந்து அவனோட ஸ்டடி ரூமில் வந்து உட்காடுறான். இங்கே மோஸ்ட்லி வந்து ஃபாஸ்டஸ் வர சீன் எல்லாமே அவரோட ஸ்டடி ரூமில் இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ நவ் மூவ் ஆன் டு சீன் 1. சீன் 1ல் வந்து அவர் ஸ்டடி ரூமில் இருக்கார். ஒரு லாங் சாலிலோக்கி வருது. ஸோ வந்து நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்றா சொல்லிகிட்டே வருவார். ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து தியாலஜி படிச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே படித்தது வந்து அந்த யூனிவர்சிட்டியில் தியாலஜி படிச்சிருப்பாரு, மெடிசன் படிச்சிருப்பாரு, நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பாரு. அண்ட் இவர் நிறைய படித்ததுனால அவருக்கு வந்து டாக்டர் அப்படின்ற ஒரு டைட்டிலும் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம லாஜிக் படிக்கலாமா, ஸ்டடி ஆஃப் லாஜிக் படிக்கலாமா, தட் இஸ் ஃபிலாசபி. அதுக்கு வந்து அரிஸ்டாட்டலோட அனாலிட்டிக்ஸ்லாம் எடுத்து அரிஸ்டாட்டல் எப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இதை வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வாதாட தான் முடியும், அதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவார். அப்புறம் மெடிசன் படிக்கலாமான்னு நினைப்பாரு. ஏன்னா அரிஸ்டாட்டலே சொல்லியிருப்பாரு, வேர் ஃபிலாசபி எண்ட்ஸ் மெடிசன் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி அரிஸ்டாட்டல் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுக்கு ஃபிலாசபி வேணால் மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அப்போ வந்து கேலன் அப்படின்ற ஒரு ஃபிசிஷியன் ஆஃப் ஏன்ஷியன் ரோம், அவரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஓகே மெடிசன்லாம் வேணாம், அதுலேயும் நான் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கேன்,
போதும், நெக்ஸ்ட் வந்து லா படிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அப்போ வந்து லா படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரோமன் எம்பரர் ஜஸ்டினியன் அப்படிங்க அவரை வந்து ரெஃபர் பண்ணுவார். இது வந்து ரொம்ப நல்ல இதுதான், பட் இது ரொம்ப டிடிஎஸ் அண்ட் ரொம்ப இதுக்கு ஸ்கோப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிப்பார். யோசிச்சுட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட தியாலஜி தான் ஃபிட் ஆகும், நம்மளோட ரிலீஜியனை பற்றி படிக்கிறது தான் ஃபிட் ஆகும், ஸோ நம்ம ரிலீஜியனை பற்றியே படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பைபிளில் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி சென்ட் ஜெரோம்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் எடுத்து புரட்டிட்டு இருக்கும்போது த ரிவார்ட் ஆஃப் சின் இஸ் டெத் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஸோ இதை வந்து சொல்லிகிட்டே இருப்பார், சின் சின் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஏன் வந்து பிளாக் மேஜிக் பண்ணக்கூடாது, மெட்டாஃபிசிக்ஸ் ஆஃப் மெஜிஷியன்ஸ், நெக்ரோமான்சி, பிளாக் மேஜிக்கை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பார். இதுக்கு பண்ணோன்னா நமக்கு மணி, ப்ளஷர், பவர், ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே நான் வந்து ஒரு இதை வந்து நான் வந்து முடிச்சிட்டேன், இந்த இதில் வந்து நான் எல்லாத்துலேயும் எப்படி நான் சிறந்தவனாக இருக்கணும், இதுலேயும் நான் சிறந்தவனாக ஆகிட்டேன்னா நான் கிட்டத்தட்ட காட் மாதிரி ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரே தானே யோசிச்சுட்டு இருக்காரு. காட் மாதிரி எனக்கு பவர் வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதே சீன் தான் சீன் 1லேயே இதனுடைய கண்டினியூவேஷனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அவரோட சர்வெண்ட் வேக்னரை கூப்பிட்றாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீன் மட்டும்தான் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், மற்ற சீன் எல்லாமே குட்டி குட்டியான சீன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரை கூப்பிட்டு நீ போய் என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வா, வால்டஸ் அண்ட் கார்னிலியஸ் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லி வேக்னர் போயிடுவாங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல் வராங்க. ஸோ இந்த குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சலோட இது என்னென்னா ஃபாஸ்டஸோட கான்ஷியஸ் மைண்டு தான் அதில். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாருன்னா மார்லோ ஃபஸ்ட்டுலாம் வரும்போது குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து குட் ஏஞ்சல் தான் பேசும், நீ இந்த மாதிரிலாம் போகாத அப்படின்ற மாதிரி. ஈவில் ஏஞ்சல் வந்து அதுக்கு அடுத்ததாக செகண்டாக தான் பேசும். பட் போக போக வர சில சீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஃபைனலாக வர இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் ஏஞ்சல் தான் ஃபஸ்ட்டு பேசும். ஸோ அது ஆப்வியஸாக என்ன தெரியுதுன்னா அவனோட கான்ஃப்ளிக்ட்லேயே வந்து குட் வந்து ஃபஸ்ட்டு நிறையா இருக்குது, ஈவில் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஆக ஈவில் வந்து நிறைய ஆகிடுது, குட் வந்து கம்மியாகிடுது அப்படின்ற மாதிரி ஒரு இதையும் வந்து மார்ல வந்து சொல்லியிருப்பார் இதில். ஸோ அப்புறம் வந்து அவர் வந்து பைபிளை படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அதில். ஸோ அப்புறம் வந்து வால்டஸ் வந்து குட் ஏஞ்சல் வந்து சொல்லும் பைபிளை படி அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்போ வந்து 2 பேர் வந்துருவாங்க, வால்டஸ் அண்ட் கார்னிலியஸ் 2 பேர் வந்துருவாங்க. வந்துட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் ஃபாஸ்டஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமாம் நீ இதை படிச்சின்னா உனக்கு ஃபேம் அண்ட் ப்ரிவிலேஜ்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கார்னிலியஸ் என்ன சொல்லுவார்னா நீ இதை படிச்சின்னா போதும், வேற எதுவுமே நீ படிக்கணும்னு ஆசையே பட மாட்டா, உனக்கு அந்த ஆசையே வராது அப்படின்ற மாதிரி கார்னிலியஸ் சொல்வார். ஸோ இவங்க 2 பேர் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இது அரிஸ்டாட்டல் வந்து ஃபிலாசபிக்கு, கேலன் வந்து மெடிசனுக்கு, ஜஸ்டினியன் வந்து லாக்கு அண்ட் பைபிள் வந்து தியாலஜி. லாஸ்ட்டாக இதை மென்ஷன் பண்ண இது 3 தான் வந்து கேட்பாங்க, ஃபிலாசபி, மெடிசன், லா. இந்த பேருமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீன் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்காலர்ஸ் வராங்க. இது ஒரு சின்ன குட்டி சீன் தான். 2 ஸ்காலர்ஸ் வராங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள வந்து இன்னும் டாக்டர் ஃபாஸ்டஸை காணமேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வேக்னர் வரான். வேக்னர் வந்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க எங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு வால்டஸ் அண்ட் கார்னிலியஸ் அப்படி அவங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ அவங்க வந்து ஒரு இன்ஃபேமஸ் ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் த டேம்ட் ஆர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவங்க கூட போய் இப்போ நம்ம இது ஃபாஸ்டஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டானே, எவ்வளோ பெரிய ஆள், அவன் நல்லா படிக்கிற பையன் தானே, இப்படி ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு சரி நம்ம வந்து இதை வந்து ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டிகிட்ட போய் சொல்லலாம், அவங்கள்ட்ட சொன்னால் தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதோட சீன் 2 முடியுது. சீன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது வந்து அபவ் அப்படின்றது வந்து என்னென்னா மேலே லூசிஃபரும் 4 ஏஞ்சல்ஸும் மேலே போயிட்டுருக்க மாதிரி வந்து ஒரு இதுதான் சொல்கிறாங்க. அதாவது செட்டிங் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சீன் 1 and 2 முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவர் ஓரளவுக்கு வந்து அந்த புக்ஸோட ஹெல்ப்போட கொஞ்சம் படிச்சுட்டாரு. ஒரு டெவிலை கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு வின்டர்ஸ் ஈவினிங்கில் வந்து ஒரு டெவிலை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அந்த புக்ஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ் அதெல்லாம் படித்து ஓரளவுக்கு படிச்சிட்டோடனே அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு சில இந்த பூஜைலாம் பண்ணும்போது இந்த பேய் பூஜைலாம் பண்ணும்போது ஒரு சில ட்ரா பண்ணுறது, வரைகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் ஜெஹோவாஸ் நேம் அதை வந்து முன்னையும் பின்னையும் எழுதுறாரு.
அந்த மாதிரி எழுதி நிறைய இது கூப்பிடும்போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மெஃபஸ்டோஃபிலஸ் வந்து வருது. மெஃபஸ்டோஃபிலஸ் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மெஃபஸ்டோஃபிலஸ் வந்து வரும்போது வந்து அது பார்த்திங்கன்னா அது ஒரு டீமனோட ஷேப்பில் தான் வரும். ஏன்னா அது வந்து ஒரு டெவில் தான் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் தான் வரும். பட் இவரை பார்த்தோன்னே என்ன நீ இந்த ஷேப்பில் வந்திருக்க, போய் மாறிட்டு வா அப்படின்னு சொல்லி நீ போய் ஒரு ஓல்டு ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையர் அவங்க ஷேப்பில் வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதுவும் போய் மாறிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ இதை போன உடனே அவர் என்ன நினைப்பார், ஓ இவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்குது, என்னோட மேஜிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவார். சந்தோஷப்பட்டுக்கிட்டோடனே அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நீ என்னோட இது நான் கூப்பிட்டதுக்காக தானே வந்தேன் அப்படின்னும்போது, இல்லை நான் கலெக்டர் ஆஃப் சோல்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகிற ஆள், எங்கெங்கெல்லாம் காடை வந்து இதாக பேசுகிறாங்களோ தப்பாக பேசுகிறாங்களோ காடை விட்டு தாண்டி போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் போவோம், நாங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு சோல் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹெல்லு எங்கே இருக்குது, நீங்கள்லாம் ஹெல்லில் தானே இருப்பீங்க, ஏன் இங்கே இருக்குது அப்படின்ற போது, ஹெல்லுன்றது ஒன்றும் கிடையாது, ஹெல்லுன்றது இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ரேதர் தென் அ லிட்ரல் பிளேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மெஃபஸ்டோஃபிலஸ் வந்து சொல்லும். ஸோ அப்போ சொல்லுவார், ஓகே நீ வந்து எனக்கு வந்து ஒரு சர்வெண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, என்னோட மாஸ்டர் வந்து லூசிஃபரு, அவர்கிட்ட தான் வந்து நான் இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா உன்னோட மாஸ்டர் லூசிஃபரா, நீ போயிட்டு எனக்கு வந்து 24 இயர்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கலாம், நீ வந்து போய் லூசிஃபர்கிட்ட கேட்டு வா, 24 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டால் நான் என்னோட சோலை வந்துட்டு லூசிஃபருக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இந்த லூசிஃபர் யாருன்னா இட் இஸ் a Saturn, a fallen angel, prince of devils ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஃபஸ்டோஃபிலஸ் வந்து போயிடும். அப்போ அவன் நினச்சிக்குவான், நம்ம வந்து எத்தனை சோல்ஸ் வேணால் கொடுக்கலாம், ஸ்டார்ஸ் மாதிரி நம்ம எத்தனை சோல்ஸ் வேணால் கொடுக்கலாம், எதுக்குன்னா நாலேஜ் அண்ட் பவரை கெயின் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிவிட்டு நீ மிட் நைட்குள்ளே ஆன்சரை கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்போ சொல்லிவிட்டு அது போனதுக்கப்புறமா யோசிப்பார், நமக்கு இந்த மாதிரி ஒரு அடிமை கிடச்சிச்சு, நம்ம மேஜிக்கில் சூப்பர் ஆகிட்டோன்னா நம்ம இந்த வேர்ல்டுக்கே ஒரு எம்பரர் ஆகிடலாம், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம், ஒரு சைடில் இருக்க கான்டினென்ட்டை தூக்கி இன்னொரு சைடில் ஜாயின் பண்ணி ஏர்த்தையே ஒரு இதாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீன் 4 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காமிக் ரிலீஃப் சீனு. இதில் வந்து வேக்னர் இருக்கான் இல்லைங்களா, இவன் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸை பார்த்துட்டு நாமளும் இந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அவனும் அந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்ருப்பான். அப்போ வந்து அந்த வழியாக வந்து ஒரு பாய் ஒரு க்ளவுன் போவான். ஆக்சுவலாக ஏ டெக்ஸ்ட்டில் வந்து இதை வந்து ராபின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பி டெக்ஸ்ட்டில் வந்து க்ளவுன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, நேம் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம இங்கே பார்க்குறதுனால நம்ம ராபின் அப்படின்னே வச்சுக்கலாம். ராபின் இஸ் அ க்ளவுன்னு இங்கே சொல்லுவாங்க, பட் இன்னொரு இடத்துல வந்து ஹார்ஸ் கீப்பர், அந்த ஸ்டேபிள் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து கூப்பிட்டு பாய்னு கூப்பிட்டோடனே அந்த பையனுக்கு வந்து ராபினுக்கு வந்து கோவம் வந்துடும், நீ எதுக்கு என்ன பாய்னு கூப்பிட, 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்போ வந்து சொல்லுவான் வேக்னர் வந்து எப்படி டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து மெஃபஸ்டோஃபிலஸை வந்து சர்வெண்ட்டாக இருக்க கூப்பிட்டாரோ அதே மாதிரி வேக்னர் வந்து ராபினை வந்து எனக்கு சர்வெண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். சர்வெண்ட்டாக இரு, இல்லாட்டி உன்னோட லைஸ்னால் பெயின் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு இதையும் வந்து ஒரு டீமனாக மாற்றி உன்னை வந்து கொலை பண்ண வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்புறம் வந்து எனக்கு 7 வருஷம் நீ வந்து சர்வீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கெலாம் வந்து இந்த ராபின் வந்து இதாக மாட்டான், அவனும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். உடனே வந்து வேக்னர் வந்து 2 டெவிலை வந்து கால் பண்ணுவார். அந்த 2 டெவிலோட பேர் வந்து பாலியோல் அண்ட் பெல்ச்சர். அதை பார்த்துட்டு இந்த ராபின் வந்து ரொம்ப பயந்துட்டு ஓகே நான் வந்து உங்ககிட்ட சர்வெண்ட்டாக இருக்கேன், பட் ஆனால் நீ வந்து எனக்கு மேஜிக் டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே நான் டீச் பண்ணுறேன், பட் என்னை வந்து நீ மாஸ்டர் வேக்னர் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லிட்டு நீ எனக்கு பின்னாடி வந்து எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் வந்து ஓகே அப்படின்றான். ஸோ இதை எது சொல்கிறாங்கன்னா எதை குறிக்குதுன்னா, நாட் ஒன்லி டாக்டர் ஃபாஸ்டஸ் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு பெரிய ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவங்க மட்டும் அவங்களால மட்டும் பிளாக் மேஜிக் பண்ண முடியாது, ஒரு சின்ன சர்வெண்ட்டால் கூட ஒரு பிளாக் மேஜிக் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த சீனை வந்து வச்சுருக்காரு மார்லோ. இது வந்து ஒரு காமிக் ரிலீஃப் சீன். இது வந்து ரெடிகூல் பண்ணுறதா, ஃபாஸ்டஸோட அச்சீவ்மெண்ட் வந்து ரெடிகூல் பண்ணுறதா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சீன் 5. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து அவரோட ஸ்டடி ரூமில் தான் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவர் யோசிக்கிறாரு, ஐயோ நம்ம பண்ணது தப்போ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம ரொம்ப ஆம்பிஷியஸாக
இருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்பயே யோசிப்பார், நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம், நம்ம ஆம்பிஷியஸான டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அப்பயும் வந்து ஒரு குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல் வரும். அப்போ வந்து சொல்லுவான், அப்போ அது அவனே வந்து சொல்லிக்குவான், ஏன்னா வந்து அந்த குட் ஏஞ்சல் அண்ட் ஈவில் ஏஞ்சல் பேச எப்பயுமே வந்து அந்த குட் ஏஞ்சல் ஈவில் ஏஞ்சல் ரெண்டுமே ஒன்றே தான் சொல்லிட்டு இருக்கோம். குட் ஏஞ்சல் வந்து நீ போய் காட் கிட்ட சரண்டர் ஆகுன்னு சொல்லும். ஈவில் ஏஞ்சல் வந்துட்டு இல்லை நீ ஆகாத, உனக்கு இதெல்லாம் வேணும், மணி வரும், அது வரும், இது வரும் அப்படின்ற மாதிரி இது சொல்லிகிட்டே இருக்கும். ரெண்டும் இதே தான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து யோசிக்கிறான், என்னை வந்து எந்த காடாலையுமே ஹர்ட் பண்ண முடியாது. இதை வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் யோசிக்கிறான். மெஃபிஸ்டோஃபெலிஸ் எனக்கு பின்னாடி இருக்கிற வரைக்கும் எந்த காடாலையும் என்னை ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்துட்டு இந்த மாதிரி லூசிஃபர்ட்ட நான் போய் சொன்னேன், அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு உன்னோட ப்ரப்போசலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பட் ஆனால் உனக்கு வந்து நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னோட கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணும், உன்னோட பிளட்டை வச்சு அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணும். அப்படி சைன் பண்ணனா 24 years ஆஃப் சர்வீஸ், என்னோட சர்வீஸ் வந்து நான் கொடுப்பேன். அது இல்லாமல் உன்னோட லைஃபே வந்து ரொம்ப லக்ஸுரியாக ரொம்ப ப்ளஷராக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் டாக்டர் ஃபாஸ்டர் சொல்லிட்டு, என்னோட சோலுக்கு அவ்வளோ பவர் இருக்கா, எதனால லூசிஃபருக்கு என்னோட சோல் தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது, லூசிஃபர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவரோட கிங்டம் வந்து ரொம்ப பெருசாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஏன்னா காடுக்கு அகெயின்ஸ்டாக இது பண்ணுறாரு இல்லையா, அதை பெருசாக்கணும்னு ஆசை பார்த்துட்டு இருக்காரு. அதனால எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி, அதுவும் நீ வந்து ரொம்ப மேதையாக இருக்க, இந்த மாதிரி ஒரு சோல் கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப இதாக இருக்கணும், அதனால உன்னோட சோலுக்காக இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் ஒத்துக்கிட்டு கையை கிழிச்சிட்டு அந்த பிளட்டில் வந்து சைன் பண்ண போவார். ஆனால் அது என்ன ஆகிடும்னா, பிளட்டு வந்து டக்குன்னு வந்து இதாகிடும், எப்படி சொல்கிறது, கட்டிக்கும், ரத்தம் கட்டிக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரத்தம் கட்டிக்கும். ஆனால் அதனால் என்ன பண்ணுவாங்க, மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து ஹாட் கோல்ஸ், இந்த கறி துண்டுலாம் ஹாட்டாக எடுத்துகிட்டு வந்து அந்த ரத்தத்தை வந்து உருக்கி அதுக்கப்புறமா சைன் பண்ண வைக்கும். அது சைன் பண்ண உடனே ஃபாஸ்டஸோட கையில் வந்து ஹோம் ஆஃப் ஹியூஜ், அதாவது ஃப்ளை ஓ மேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதை தான் வந்து ஃபாஸ்டியன் பார்கெயின் அப்படின்ற ஒரு டேர்ம்லேயே சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, சோலை வந்து விற்றுட்டு ஒரு சர்வீஸ் ஏதாவது ஒன்றுத்துக்காக ஒரு டெவில்காக வந்து ஒரு சோலை விற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பை ஹெல் அண்ட் லூசிஃபர், அதை பார்த்ததும் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து பயந்துருவான். இதை பார்த்தது பயந்துறதுனால வந்து என்ன சொல்லுவான்னா, பயந்துட்டு இது பண்ணுறதுனால அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லும், இந்த பை ஹெல் அண்ட் லூசிஃபர், நீ உனக்கு வந்து நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் சொல்லும். அப்போ வந்து ஹெல்லு தான் எங்கே இருக்குது, ஹெல்லுக்கெல்லாம் எங்கே இருக்குது, நான்லாம் ஹெல்லை பற்றிலாம் நம்ப மாட்டேன், அதே மாதிரி ஹெல்லில் போய் நீ அடைச்சிருவேன்றதுலாம் நம்ப மாட்டேன் அப்படின்னும் போது, ஹெல்லை ஏன் இல்லை, நான் தான் வந்து ஹெல்லுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு ப்ரூஃபு, என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் தான் வந்து ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்ருக்கோம், ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபெலிஸும் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சரி எனக்கு வந்து ஒரு வைஃப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து போய் உடனே ஒரு டெவிலை வந்து கூப்பிட்டு ஒரு உமன் ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரும். அதை பார்த்ததும் ஃபாஸ்டஸ் பயந்துட்டு, ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நீங்கள் வந்து தயவு செஞ்சு கல்யாணம்லாம் வேணாம், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மிஸ்டர்ஸ் வேணுமோ அவ்வளோ மிஸ்டர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம், மோஸ்ட் பியூட்டிஃபுல் மிஸ்டர்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மெஃபிஸ்டோஃபெலிஸ் சொல்லும். நீங்கள் வந்து நிறைய புக் ஆஃப் நாலேஜ், உனக்கு வந்து நான் நிறைய புக் ஆஃப் நாலேஜ் தரேன், புக்ஸ்லாம் நிறைய தரேன், அந்த புக்ஸ்லாம் படிச்சின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து அவர் ஏற்கனவே வந்து ப்ரைடாக இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி. அப்புறம் அதே மாதிரி நாலேஜ் நிறைய இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவுமே இருக்கும் அவருக்கு. ஸோ அதனால் வந்து நான் புக்கு தரேன் அப்படின்னோடனே அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இதை பற்றிலாம் இந்த மாதிரி புக்கெலாம் கொண்டு வரும்போது நிறைய கொஷின்ஸ் கேட்பார். ஆஸ்ட்ரானமி, பிளானட்ஸு, யூனிவர்ஸ்லாம் இது எப்படி இருக்கும், ஹெவன் எங்கே, ஹெல் எங்கே, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது யார் வந்து இதை யூனிவர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணா அப்படின்னு கேட்குறப்ப, வேர்ல்ட்லாம் க்ரியேட் பண்ண அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு பதில் சொல்லாது மெஃபிஸ்டோஃபெலிஸ். அது ஏன்னா இது வந்து எங்களோட கிங்டம்க்கு அகெயின்ஸ்ட் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ வந்து அந்த 2 ஏஞ்சல்ஸ் திருப்பியும் வரும், திருப்பி வந்து இந்த மாதிரி பேசும், நீ இதெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவான், ஓகே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல், ஜீசஸ் வந்து என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்துவான். ரொம்ப இது சத்தமாக கத்துறப்ப வந்து என்ன ஆகும்னா, மெஃபிஸ்டோஃபெலிஸ் திரும்பியும் வரும். யாரை கூட்டிகிட்டுனா, லூசிஃபர் அண்ட் பெல்சிபப்பை கூட்டிகிட்டு மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து வரும்.
அப்போ வந்துட்டு வந்து லூசிஃபர் வந்து நிறைய பேசுவார், இந்த மாதிரி ஏன் என்னாச்சு உனக்கு, நான் உனக்கு பயங்கரமாக கொடுத்துருக்கேன், நிறைய கொடுத்துருக்கேன், நீ இந்த வந்து உலகையே ஆளப்போகிற, அப்படி இப்படின்னு நிறைய கதைலாம் விடும். அப்போ வந்து இந்த 7 டெட்லி சின்ஸ் அதையும் வந்து நான் உனக்கு ப்ராப்பரான ஷேப்பில் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 7 டெட்லி சின்ஸையும் வர சொல்லும். அது என்னென்னா ப்ரைடு, காவட்டஸ், ராத், என்வி, கிளட்டனி, ஸ்லாத் அண்ட் லெச்சரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து 7 டெட்லி சின்ஸ். இதெல்லாத்தையும் வந்து லைனாக போக வைக்கும். அதை பார்த்ததுமே வந்து ஃபஸ்ட்டு வாவ் சூப்பராக இருக்கே, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ வந்து இந்த புக் ஆஃப் ஸ்பெல்ஸ்லாம் படி அப்படின்ற மாதிரி ரிமைண்ட் பண்ணுவார். நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன்ல, இந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் கொடுத்துருக்கல, அதெல்லாம் நீ படி, அதெல்லாம் படிச்சேன்னா உனக்கு நிறைய நீ கற்றுக்குவ, அதே மாதிரி நீ உன்னோட ஷேப்பு கூட எப்படி மாற்றணும்னு நீ கற்றுக்குவ அப்படின்ற மாதிரி லூசிஃபர் சொல்லுது. ஓகே அப்படின்ற மாதிரி திருப்பியும் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காமிக் ரிலீஃப் சீனு. ஸோ இந்த ராபின் யாருன்னா அந்த வேக்னர் வந்து ஒரு சர்வெண்ட்டாக வச்சுருப்பான் இல்லைங்களா, அந்த ஒரு அந்த சர்வெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிள் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது யாருன்னா இந்த இன்னுக்கெலாம் வருவாங்க இல்லைங்களா, இன்னுக்கெலாம் நிறைய அங்கே அப்போல்லாம் வந்து தான் இருக்கும். அப்போ வரும்போது அங்கே எல்லோரும் ஹார்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஹார்ஸெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ஸ்டேபிள் ஹேண்ட் சொல்லலாங்க, இல்லை ஹாஸ்லர் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த ஒர்க்கு தான் இந்த ராபின் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா ஃபாஸ்டஸோட புக்கு ஒன்று திருடிட்டு போயிடுவான். வேக்னர் கூப்பிட்டுருந்தாலும் இல்லையா, திருடிட்டு போயிட்டு அவன் அதெல்லாம் படித்து கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபே அப்படின்ற ஒருத்தர் வந்து வருவான். வந்துட்டு உன்னை இந்த மாதிரி கூப்பிட்றாங்க ஒருத்தவங்க, ஹார்ஸை இது பண்ணுமா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறமா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த இதெல்லாம் பாரு எவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கேன், நான் இதில் நம்ம வந்து இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, புக்ஸை அவனுக்கு தான் படிக்கவே தெரியாதே, நீ எதுக்கு புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ரெஃபே கேட்பான். அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து லக் இருக்குது, அந்த லக்கை வச்சுட்டு நான் வந்து இந்த பவர்ஃபுல்லான புக்கை படித்து நான் நிறைய உனக்கு வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ரெஃபேக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக நிறைய சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புக்கை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மைனர் மேஜிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சம் மேஜிக் பண்ணுறதுக்கும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இதுதான் இதோட வந்து இந்த சீன் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து கோரஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரொலாகில் வந்து கோரஸ் வந்தது. இப்போ நடுவில் வந்து இன்பிட்வீனில் வந்து கோரஸ் வருது. இன்பிட்வீனில் வந்து 2 டைம் வந்து கோரஸ் வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டைம், லாஸ்ட்டு ஒரு டைம், இந்த மாதிரி மொத்தம் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வரும். ஸோ டோட்டலாக வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை டைம் கோரஸ் வருது அப்படின்றத. ஸோ இதில் வந்து கோரஸாக வந்து யார் வராங்க அப்படின்னா வேக்னர் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் வந்து கோரஸாக வந்து வேக்னர் தான் வருவார். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் ஆக்டர் தான் வர மாதிரி காமிக்கிறாங்க. மற்ற 2 கோரஸில் வந்து வேக்னர் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஃபைனலில் வந்து கோரஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்னர் வந்து அவர் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு, அவருக்கு வந்து நிறைய லிமிட்லெஸ் நாலேஜ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா ஊர் சுற்றி பார்க்க போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அஸ்ட்ரானமியில் மாஸ்டர் ஆகிட்டாரு. அதே மாதிரி அவர் எவ்வளோ பவர் கற்றுக்கிட்டு இருக்காருன்னா ஒலிம்பியன் காட்ஸ்க்கு ஈக்குவலாக ஆகிற மாதிரி அவர் அவ்வளோ பவரை வந்து கெயின் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ண பார்க்கறனா ஜியாகிரஃபின்னா வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. இது வந்து சுற்றி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 days வந்து இந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போகும். இன்னும் டிராகன் சேரியட்டில் வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ அப்போ வந்து அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ரோமில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் சொன்ன மாதிரி ரோமில் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் பீட்டர் அந்த டே அன்னைக்கு அங்கே ரோமில் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த சீனை வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு, ஸோ ஆக்சுவலி வந்து இந்த கோரஸ் வந்து சொல்லி முடிச்சிடும். இந்த மாதிரி 8 days வந்து இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ரோமுக்கு போய் அங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா போப்பை பார்க்கறதுக்காக நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லிடும். அதுக்கு அடுத்த சீனில் தான் வந்து அங்கே ரோமில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த போப்பில் என்ன நடக்குது, அந்த ரோமில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சீன் வருது இல்லைங்களா, அது எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரோம் வந்து கேத்தலிக் சர்ச்சு அண்ட் இங்கிலாந்து வந்து
இங்கிலாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப் எல்லாமே வந்து அந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு கீழே தான் வருது. ஸோ போப் தான் வந்து அந்த இதுக்கு கீழே வந்து நிறையா போப் தான் வந்து அதனுடைய ஒரு லீடர் மாதிரி. ஸோ பட் ஆனால் என்ன ஆகும்னா இங்கே நிறைய கரப்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், நிறைய கரப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால எல்லாத்துக்குமே வந்து பிடிக்காம போயிடும். அப்புறமா வந்து கிங் ஹென்ரி 8 வந்துட்டு அவர் வேறு சில பர்சனல் ரீசன்ஸ்னால வந்து இங்கிலாண்டில் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் சர்ச் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படின்ற மாதிரி பேர் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி சர்ச் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கிலாண்டில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த போப் அண்ட் கேத்தலிக் சர்ச் மேலே வந்துட்டு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. அப்போ தான் வந்து ஹென்ரி இருக்கார் இல்லைங்களா, அவரோட பொண்ணு தான் வந்து எலிசபெத். ஸோ எலிசபெத்தன் ஏஜில் தான் வந்து இந்த இதெல்லாம் நடந்தது இல்லைங்களா, எலிசபெத்தன் ஏஜில். ஸோ அந்த இருந்த பீப்புளுக்கு வந்துட்டு கேத்தலிக் சர்ச் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் தான் இருந்தது. ஸோ அப்போ அந்த போப் மேலேயும் அதே மாதிரி பேட் ஒப்பீனியன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை வச்சா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பீப்புள் வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து நார்மலாக வந்து ஒரு ட்ராமா தேட்டரில் போடுறதுக்காக க்ரியேட் பண்ணுற ஒரு ட்ராமா. அப்போ வந்து ட்ராமா பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஒரு சீனையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹியூமரஸ் எய்ம் அட் கத்தோலிசிசம் அண்ட் த போப். ஸோ இது வந்து சீட் ஆஃப் ரோமன் கேத்தலிக் வந்து அங்கே போய் அட்டன் பண்ணி இது வந்து ஆக்ட் 3 Scene 1 ஏன் சொல்கிறேன்னா இது வந்து அந்த ஆக்ட் வைஸாக வருது இல்லைங்களா, அதில் வந்து ஆக்ட் 3 Scene 1 வரும், இதில் வந்து சீன் வைஸாக தான் வரும். ஸோ எப்படி வந்து அந்த போப்பை வந்து டார்ச்சர் பண்ணி அதுலேருந்து வந்து டிலைட் ஆகுறாரு டாக்டர் ஃபாஸ்டஸும் டிலைட் ஆவார், அந்த ஆடியன்ஸும் டிலைட் ஆகிறாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சீன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Scene 7, இதுதான் வந்து அந்த போப் இருக்கிற சீனு. ஸோ இது வந்து எங்கே செட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரோமில் தான் வந்து இதனுடைய செட்டிங்கு, அந்த போப் இருக்கிற பிளேஸில். ஸோ அவங்க வந்து எல்லாருமே வந்து யூரோப் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ரோமில் இருக்காங்க. நிறைய மானுமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்டஸ் சொல்லுவார். அப்போ வந்து இல்லை இருங்க, இங்கே நம்ம வந்து நிறைய ட்ரிக்கெல்லாம் ப்ளே பண்ணலாம் போப் மேலே அப்படின்ற மாதிரி மெஃபிஸ்டோஃபெலஸ் சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது மெஃபிஸ்டோஃபெலஸ் வந்து ஃபாஸ்டஸை வந்து இன்விசிபிளாக ஆக வச்சுட்டு நிறைய ட்ரிக், 2 பேருமே இன்விசிபிள் ஆகிட்டு நிறைய ட்ரிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. போப் வந்து நிறைய ஃப்ரையர் கூட வருவாங்க, ஒரு பேங்க்வெட்டுக்காக சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் எல்லாம் அசம்பிள் ஆகிருப்பாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும், யார் 2 பேரும்னா ஃபாஸ்டஸும் மெஃபிஸ்டோஃபெலஸும் நல்லா கர்ஸ் பண்ணுவாங்க, சத்தமாக கர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கும்போது என்ன தோணும் அவங்களுக்குலாம், அது அவங்களாம் வந்து இந்த யார் பூசாரி அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா கோஸ்ட் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க இல்லைங்களா. அப்புறம் அவங்க டிஷ்ஷஸ்லாம் வந்து டேபிள் மேலே இருக்கிறதுலாம் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். சரி கோஸ்ட் தான் கண்டிப்பாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறையா அந்த சாங்லாம் பாடிட்டு அந்த சிம்பிள்லாம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டதுக்கப்புறமா இந்த ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபெலஸ்க்கு எதுக்கும் பயப்படாம ரொம்ப காமெடியாக சிரிச்சுட்டு அந்த ஃப்ரையர்ஸ்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஃபயர் ஒர்க்ஸும் போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இடத்த விட்டு வருவாங்க. ஸோ இங்கே வந்து போப்போ வந்து ஒரு பவர் ஹங்க்ரி அண்ட் மோர் கன்சர்ன்ட் வித் ஹிம்செல்ஃப் தென் சர்ச் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் Scene 8, இதில் வந்து இதுவுமே வந்து ஒரு காமிக் ரிலீஃப் சீன் தான். அந்த ராபின் அண்ட் ரஃபே வந்து நம்ம மைனர் மேஜிக்லாம் பண்ணலான்ற மாதிரி வந்தாங்க இல்லையா, இப்போ என்ன மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ராபின் அண்ட் ரஃபே வந்து ஒரு சில்வர் காப்லெட்ன்றது வந்து வைன் கிளாஸ். ஸோ அந்த வைன் கிளாஸை வந்து திருடிட்டு இருப்பாங்க. அந்த வின்ட்னர் வைன் மர்ச்சன்ட் வந்துட்டு நீங்கள் தானே திருடினீங்க அப்படின்ற மாதிரி 2 பேர்த்தையும் சர்ச் பண்ணுவார். அப்போ சர்ச் பண்ணும்போது மாற்றி 2 பேர்த்துக்கிட்டையும் இருக்கிற மாதிரி அந்த மேஜிக் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்னும் இவனை பயமுறுத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் இருந்து ஒரு ஸ்பெல்லு மெஃபிஸ்டோஃபெலஸை கூப்பிட்றதுக்காக ஒரு இதை வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்லும்போது மெஃபிஸ்டோஃபெலஸ் வந்து அங்கே தூரத்துலேருந்து வரும். ஏன்னா அது வந்து இப்போ இது கூட தானே போயிருக்கு, ஃபாஸ்டஸ் கூட தானே போயிருக்கு ஊர் சுற்றுறதுக்கு. ஸோ அப்போ அங்கே தூரத்துலேருந்து வரதுனால மெஃபிஸ்டோஃபெலஸ் வந்து ரொம்ப கோவமாயிடும். ஏன்னா இந்த ராபின் அண்ட் ரஃபே வந்து ரொம்ப லோ கிளாஸில் இருக்க 2 பேர் இல்லைங்களா, அதனால ரொம்ப கோவம் வந்துட்டு இந்த ஃபாஸ்டஸை விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எங்கேருந்து வந்திருக்கேன்னா கான்ஸ்டான்டினோப்பிள்லேருந்து வந்திருக்கேன், இந்த சின்ன பசங்களுக்காக தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு 2 பேர்த்தையும் ரொம்ப இது பண்ணிவிட்டு ராபினை ஏப்பாகவும் ரஃபேவை வந்து டாகாகவும் மாற்றிடும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ராபினை ஏப்பாவும் ரஃபேவை டாகாவும் மாற்றிடும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோரஸ். ஸோ இது வந்து ஃபாஸ்டஸ் வந்து ஜெர்மனிக்கு வந்துட்டாரு. இதுவுமே மோஸ்ட்லி வந்து வேக்னர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பட் தனியாக ஆள் சொல்கிற மாதிரி. ஃபாஸ்டஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாரு ஜெர்மனிக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவரை வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நிறைய கற்றுக்கிட்டாரு. போப்பில் போய் அவர் பண்ணது எல்லாமே வந்து நிறைய இடத்துல பரவி இருக்கும். ஸோ பரவினதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவரை வெல்கம் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு. அவர் எப்படிலாம் அவரோட நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படி மேஜிக் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் இந்த கோரஸ் மட்டும். ஸோ சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி எம்பரர் கேரோலஸ் அப்படின்றது வந்து லாட்டின் வேர்டு ஃபார் சார்ல்ஸ். கேரோலஸ் 5th வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த கோரஸ் வந்து சொல்லும். நெக்ஸ்ட் சீன் 9 வந்து சார்ல்ஸ் 5th கோர்ட்டில். ஸோ இங்கே வந்து சார்ல்ஸ் 5 வந்து கூப்பிட்டு ஃபாஸ்டஸை கூப்பிட்டு, நீங்கள் உங்களை மேஜிக் நிறைய நாலேஜ் இருக்குல்ல, மேஜிக்லாம் தெரியல, நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள், நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களோட நாலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே வந்து சரி உங்களுக்கே என்ன வேணும்னு கேளுங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்னோடனே அந்த சார்ல்ஸ் 5 கேட்பாரு. அலெக்சாண்டர் த கிரேட்டையும் அவங்க லவ்வரையும் வந்து அவங்க டாம்லேருந்து உயிரோட எழுப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உயிரோட எழுப்பி கூட்டிகிட்டு வர முடியாது, ஏன்னா அவங்க உடம்புலாம் ஒரு மாதிரி அரிச்சு இதாக இருக்கும், ஆனால் ஸ்பிரிட்டாக வேணால் அவங்கள ரியலாக இருக்கிற மாதிரி உங்க முன்னாடி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு நைட் வந்து பேக்ல இருந்து கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பான், கிண்டல் பண்ணிட்டே இருப்பான் ஃபாஸ்டஸ். அது ஃபாஸ்டஸ்க்கு தெரியும் இல்லைங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையா இருந்துட்டே இருப்பாரு. அந்த நைட் வந்து இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி வெளியில போயிடுவான். அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சது ரொம்ப கிங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். ஹாப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு நைட்டு வெளில போனாலும் அவனை கூப்பிடுங்க அப்படின்னும் போது அந்த நைட்டு உள்ளே வரும்போது அவன் தலையில் வந்து ஒரு பேர் ஆஃப் ஹார்ன்ஸ் வந்து வந்திருக்கும். எந்த அனிமல்ஸ்க்குலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பேர் ஆஃப் ஹார்ன்ஸ் வந்து அவன் தலையில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அது அப்போ வந்து நைட்டுக்கும் ஃபாஸ்டஸ்க்கும் வந்து ஒரு சண்டை வரும். நைட் வந்து ரொம்ப கோவப்படுவான் ஃபாஸ்டஸ் மேலே. ஸோ இதே நைட்டு வந்து பி டெக்ஸ்ட்டில் வந்துட்டு திருப்பியும் வந்து ஃபாஸ்டஸ் வந்து பழி வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஏ டெக்ஸ்ட்ல அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சீன் 10. இது வந்து விட்டன்பர்க்ல திருப்பியும் ஃபாஸ்டஸோட வீட்டில். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஹார்ஸ் கோர்சர், அதாவது ஹார்ஸ் ட்ரேடர் வந்து வராரு ஃபாஸ்டஸ் வீட்டுக்கு. வந்துட்டு நீங்கள் ஹார்ஸை விற்றுருங்க அப்படின்னு வர ஃபாஸ்டஸ் முடியாதுன்னு வர, இல்லை விற்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணி $40 வாங்கிட்டு போயிடுவார். அப்போ ஃபாஸ்டஸ் என்ன சொல்லுவாருன்னா, நீ வாங்கிட்டு போ, பட் இதை வந்து தண்ணியில் மட்டும் கூட்டிகிட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே என்ன ஆகும், அந்த ஹார்ஸ் ட்ரேடரு ஓகே இது வந்து ஃபாஸ்டஸ் எப்படி மேஜிஷியனோ இதுவும் வந்து மேஜிக் தெரியும் போல, அதனால தண்ணியில் கூட்டிகிட்டு போனால் தான் இந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும் போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார், தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார் அந்த இது. ஸோ அதுக்காக வந்துட்டு யோசிச்சுட்டு அவர் போயிடுவார். அவர் போகிற சமயத்தில் வந்து இவர் வந்து ஃபாஸ்டஸ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார், நம்ம செய்கிறது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நியூ பைபிள்லேயே வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒரு ஸ்டோரி இருக்கும். என்னன்னா வந்து ஒரு தீஃப் வந்து இறக்க போகிற சமயத்தில் வந்து ஒரு ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டி பாவ மன்னிப்புலாம் கேட்பான். அதனால் வந்து அவனை வந்து கடவுள் கூடயே சிலுவையில் அறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மொமெண்ட்டில் இதானாலும் நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இவன் தூங்கி போயிடுவான். யார், டாக்டர் ஃபாஸ்டஸ் தூங்கிடுவான். அப்போ தான் வந்துட்டு அந்த ஹார்ஸ் ட்ரேடர் வந்து திருப்பியும் வருவான். இந்த மாதிரி நான் வாட்டருக்கு கூட்டு போனேன், ஒரு பாண்டுக்கு கூட்டு போனால் அந்த குதிரை மறைஞ்சி ஒரு பைல் ஆஃப் வைக்கோல் கட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெஃபஸ்டோஃபெலஸ் இருப்பாப்ப, நீ எனக்கு திருப்பி கொடு அந்த பணத்தை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, பாரு அங்கே ஃபாஸ்டஸ் அங்கே தான் தூங்கிட்டு இருக்காரு, நீ போய் அவர்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்புவான். இவன் போயிட்டு ஃபாஸ்டஸ் எழுப்பி பார்ப்பான், எந்திரிக்க மாட்டான். அதனால அவன் காலை பிடிச்சி இழுப்பான் பாருங்க, கால் தனியாக வந்துடும். அதை பார்த்து பயந்து போய் அந்த ஹார்ஸ் ட்ரேடர் வந்து ஓடி போயிடுவான். இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஃபாஸ்டஸும் மெஃபஸ்டோஃபெலஸும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சீனு. ஸோ அதுக்கப்புறமா வந்து வேக்னர் வருவான். வேக்னர் வந்து டியூக் ஆஃப் வேன்ஹோல்ட் வந்து உங்களை மீட் பண்ணணுன்னு ஆசைப்படுறாரு, உங்களை வர சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மெஃபஸ்டோஃபெலஸும் ஃபாஸ்டஸும் அங்கே போயிடுவாங்க. அடுத்த சீன் 11 வந்து பார்த்தீங்கன்னா டியூக் அண்ட் டச்சஸ் ஆஃப் வேன்ஹோல்ட்டில் அந்த டச்சஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க நல்லா வந்து ஒரு நல்லா கவனிப்பாங்க, ஒரு இதாக பார்த்து ரொம்ப பார்த்துக்கிறப்ப இவர் கேட்பார், ஃபாஸ்டஸ் கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன ரொம்ப ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க, என்ன வேணும் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது, ரைப் கிரேப்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு. அவ்வளோதானே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு மெஃபஸ்டோஃபெலஸ் அனுப்பி விடுவார். அவர் இப்போ மெஃபஸ்டோஃபெலஸ் போயிட்டு அந்த அதர் சைட் ஆஃப் வேர்ல்டுலேருந்து கொண்டு வர மாதிரி சொல்லியிருப்பாங்க, அடுத்து சொல்லுவார். ஸோ கொண்டு
வந்தோடனே இது சூப்பராக இருக்குது இந்த கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் தான் கேட்பாரு எப்படி கிடைச்சதுன்னா, நான் அதர் சைட் ஆஃப் த வேர்ல்டில் போனால் அங்கே சம்மர் தானே இருக்கும், அதனால் அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகே கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறோம் இந்த கைண்ட்னஸ்க்கு அப்படின்ற மாதிரி டியூக் அண்ட் டச்சஸ் வந்து ரொம்ப தேங்க்யூ பண்ணி ஃபாஸ்டஸ் காமிச்சிருவார். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து இனிஷியலாக வந்து அவர் வந்து நம்மளுக்கு மேஜிக்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம எம்பரர் ஆஃப் த வேர்ல்டு ஆக போகிறோம், உலகத்தையே மாற்ற போகிறோம், அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வர போகிறோம், இங்கே இருக்கிறது அங்கே கொண்டு போகிற போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதாக கிரேப்ஸ் இது பண்ணுறதும் அந்த மாதிரி ஹார்ஸ் கோர் செட்டை வம்பு இழுக்கிறதும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஈவில் நம்மக்கிட்ட வந்துடுச்சுன்னா, இப்போ நம்மக்கிட்ட பெரிய மேஜிக் இருந்தது, நல்ல விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணலாம் இல்லைங்களா. பட் ஆனால் ஈவில் கிட்ட கூட இருக்கும்போது அந்த விஷயங்கள் எதுவுமே தோணாது அப்படின்றதையும் வந்து நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கோரஸ் வருது. ஸோ இன்பிட்வீன் வந்து 3 கோரஸ் வருது. ஸோ தப்பாக சொல்கிறேன் 2ன்ட்டு 3 கோரஸ் வருது. அதில் வந்து 2 வந்து வேக்னராக வர மாதிரி சொல்கிறாங்க, 1 வந்து எந்த பேரும் சொல்ல கோரஸ்ன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு ப்ரொலாக் ஒரு எபிலாக். ஸோ டோட்டலி வந்து 5 கோரஸ் வருது. ஸோ இப்போ வந்து வேக்னர் வந்து ரொம்ப அலௌடாக திங்க் பண்ணுறான், பேசுகிற மாதிரி. நான் சாலிலோக்கின்ற மாதிரி எடுத்துக்கலாம், கோரஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நல்லா பேசுகிற மாதிரி. என்னென்னா இந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து அவரோட சொத்து எல்லாமே அவர் மேலே எழுதி வச்சிட்டாரு, அதனால சீக்கிரமாகவே டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து இறக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இருந்தாலுமே ஒரு டவுட்டாக இருக்கே, ஃபாஸ்டஸ் வந்து இறக்க போகிறாருன்னு தெரியுது, பட் ஆனால் இப்போ வந்து அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் கோரஸ் வந்து வேக்னர் வந்து திங்க் பண்ணுறதே வந்து லவுடாக சத்தமாக வந்து பேசுகிற மாதிரி கோரஸ் சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இது வந்து 12th சீன், இன்னும் ஒரே ஒரு சீன் தான் இருக்குது, 13 தான் இருக்குது. ஸோ இந்த சீனில் என்ன ஆகுதுன்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து 3 ஸ்காலர் வராங்க. ஸோ அந்த இவங்களாம் தான் வந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த 3 ஸ்காலர்ஸ் வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய் வந்து கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல நல்லா அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ஹெலன் ஆஃப் ட்ராய் கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே அப்படின்ற மாதிரி வந்துடுவா ஹெலன் ஆஃப் ட்ராய். ஸோ அதை பார்த்து எல்லாம் ரொம்ப மயங்கி பர சூப்பரான பவர்டா உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு ஹெலன் ஆஃப் ட்ராய் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிடுவா. அப்புறம் இந்த 3 ஸ்காலர்ஸுமே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேன் வராரு. ஸோ இந்த ஓல்டு மேன் யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்னா, குட் அண்ட் ஈவில் ஏஞ்சல் வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அதனுடைய ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் போயிடுச்சு, ஃபாஸ்டஸ் வந்து ஃபுல்லாகவே ஈவிலாக மாறிட்டான். அதனால் வந்து ஒரு ஓல்டு மேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிட்டிசிசமில் கூட படிக்கும்போது ஓல்டு மேன் வந்தாலே அவர் வந்து ஒரு வைஸாக ஒரு நல்ல விஷயமா பண்ண வருவாங்கன்ற மாதிரி சொல்லுவான். அவர் வந்து ஸோ உனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது நீ ரிப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேசுவார். நிறைய பேசினோடனே ஃபாஸ்டஸும் மனசு மாதிரி ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போவான். சூசைட் யாரோட டேகர் எடுத்துன்னா மெஃபஸ்டோஃபிலஸோட டேகர் எடுத்துகிட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு போவான். அப்போ வந்து ஓல்டு மேன் வந்து தடுத்து இல்லை சூசைட்லாம் பண்ணிக்காத, அவன் மேலே தான் வந்து ஏஞ்சல்லாம் சுற்றிட்டுருக்கு, அதனால் நீ தயவு செஞ்சு மன்னிப்பு கேளு, பாவ மன்னிப்பு கேளு, கண்டிப்பாக வந்து அந்த ஏஞ்சல் வந்து உனக்கு இது பண்ணும், மன்னிப்பு கொடுக்கும், காட் கிட்ட உன்னை வந்து இது சொல்லும், உன்னை பற்றி சொல்லும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவார். ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, ஃபாஸ்டஸ் வந்து ஓகே நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓல்டு மேன் வந்து ஓகே சரி யோசிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஹெவி ஹார்ட்டோட வந்து வெளியில் போயிடுவார். அப்போ வந்து மெஃபஸ்டோஃபிலஸ் வந்து இந்த இவரை வந்து ரொம்ப ட்ரைட்டர், ஏமாத்துக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லும். நீ லூசிஃபருக்கு ஏமாத்து வேலை பண்ணுற, நீ தானே இதெல்லாம் கொடுத்த, பிளட்லலாம் எழுதி கொடுத்த, இப்போ எப்படி ஏமாத்துறீ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஃபாஸ்டஸ் வந்து ஆமாம்மா இல்லை நம்ம ஏமாற்றக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் தான் வந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான், நீ போய் அவனை வந்து டார்ச்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே வந்து மெஃபஸ்டோஃபிலஸ் சொல்லும் ஆமாம்மா போய் டார்ச்சர் பண்ண, பட் ஆனால் அவனோட சோலை வந்து என்னால் டார்ச்சர் பண்ண முடியாது, அவனோட பாடியை மட்டும்தான் என்னால் டார்ச்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அவனை வந்து இது பண்ண போய்டும். நீ ஓகே நான் ஹெலனை வந்து திருப்பி என்னோட லவ்வராக கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும். சரின்னு மெஃபஸ்டோஃபிலஸும் வந்து அந்த ஹெலனை வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துடும். அந்த ஓல்டு மேனை வந்து இந்த டெவில்ஸ்லாம் சேர்ந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த ஓல்டு மேன் வந்து அதுக்கெல்லாம் மயங்காமல் கடவுளவே வந்து நான் கடவுளை நம்பினா எனக்கு எதுவும் நடக்காது, என்னோட சோல் காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் சீன்
ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ இதுதான் வந்து அந்த டைம் முடிய போகிற டைம். ஃபார் 24 இயர்ஸ் டீல் வந்து முடிய போகுது இன்றைக்கி நைட்டோட அப்படின்ற மாதிரி லூசிஃபர் இருப்பார். திருப்பியும் வந்து அந்த ஸ்காலர்ஸ்லாம் வந்து வருவாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்வார். அப்போ ஸ்காலர்ஸ் பார்த்துட்டு டாக்டர் ஃபாஸ்டஸோட மூஞ்சை பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னோடனே டாக்டர் ஃபாஸ்டஸ் சொல்வார், நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ காட் கிட்ட மர்சி கேளு, கண்டிப்பாக காட் கொடுப்பாரு அப்படின்னும் போது, இல்லை இல்லை என்னோட சின் வந்து இந்த சர்பன்ட் இருக்கு இல்லையா, பேரடைஸ் லாஸ்ட்டில் வரும் இல்லையா, எப்படி ஈவை வந்து ஒரு சர்பன்ட் வந்து ஆப்பிளை சாப்பிட வச்சதோ அதை விட என்னோட பாவம் வந்து அதிகமானது, அதனால எனக்குலாம் பாவ மன்னிப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அப்போ தான் வந்துட்டு இந்த இதெல்லாம் சொல்லுவார், நான் வந்து என்னோட சோலை வந்து 24 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த மேஜிக் இதெல்லாம் கிடச்சிது, இல்லாட்டி எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்காது அப்படின்னும் போது ஸ்காலர்ஸ்லாம் வந்து ரொம்ப இது பயப்படுவாங்க. அப்போ வந்து டைம் வந்து 11 o'clock அடித்த உடனே சரி இவங்களாவது ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போங்க அப்படின்னு இவர் அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அப்புறம் வந்து டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக வந்து ஃபாஸ்டஸ் வந்து அவரோட சாலிலோக்கி தான் நிறைய இருக்கும். ரொம்ப ஐயோ டைம் இதோட நின்றாதா, இன்னும் போகக்கூடாது, இதுக்கு மேலே இந்த டைம் வந்து இந்த டே எண்டே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அப்புறமா வந்து காட் என்னை காப்பாற்றுன்னு நினைப்பாரு, இல்லை லூசிஃபர் என்னை விட்டுருன்னு சொல்லுவார், இல்லையா காட் கிட்ட வந்துட்டு இந்த பேரம் பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஓகே எனக்கு காட் நீ தண்டனை கொடுக்கணுன்னாலும் ஓகே, எனக்கு 1000 years ஹெல்ல இருக்கட்டும், 1000 years அந்த மாதிரி நான் என்ன ஹெல்ல விட்டு அதுக்கப்புறமா என்னை உன்கிட்ட கூப்பிட்டுக்கோ, ஏன்னா லைஃப் லாங் என்னால் இருக்க முடியாது, ஃபுல்லாகவே என்னால் ஹெல்ல இருக்க முடியாது, கொஞ்சம் வருஷம் என்னை விட்டுட்டு அதுக்கப்புறமாதிரி என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி பேரம் பேசுகிற மாதிரி பேசுவார். அப்புறமா அவங்க அப்பாவை அவங்க பேரண்ட்ஸை கேர்ஸ் பண்ணுவார், அவரை தன்னைத்தானே கேர்ஸ் பண்ணிக்குவார், அப்புறம் மெஃபஸ்டோஃபிலஸை கேர்ஸ் பண்ணுவார், லூசிஃபரை கேர்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி கேர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ லாஸ்ட்டு மொமெண்ட்டை வர வந்துட்டு நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ, நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் மேஜிக்கை விட்டுறேன், இனிமேட்டு நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த புலம்புவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகுது. பட் லாஸ்ட்டாக ஃபைனல் 12 o'clock பெல் அடித்த உடனே டெவல்ஸ்லாம் வருது, நான் வந்து அவரை வந்து ஹெல்லுக்கு இழுத்துட்டு போயிடுது. ஸோ இது வந்து லாஸ்ட் கோரஸ், இதுதான் வந்து லாஸ்ட் எபிலாகு. ஸோ கோரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணது என்னென்னா ஃபாஸ்டஸ் வந்து ஹெல்ல தான் போயிட்டான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, எப்படி ஒரு மரத்தில் வந்து ஒரு பிரான்ச் வந்து ரொம்ப ட்விஸ்ட் ஆகி அது அன்ஹெல்த்தியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரான்ச்சை வெட்டி விட்டுருவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த அன்ஹெல்த்தி சோலையும் வந்து ஹெல்லுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லைஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ் மாதிரி மேஜிக்கோ பிளாக் மேஜிக் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு லைஃப் இருந்ததுன்னா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேணால் இருக்கலாம், பட் ஆனால் அதை வந்து சூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லும். ஸோ இதெல்லாம் ஏன் மாரில் வச்சுருக்காருன்னா, அந்த சமயத்தில் வந்து பிளாக் மேஜிக் நிறைய இருந்துட்டு இருந்தது. ஸோ எந்த பீப்புளும் வந்து அதை நம்பி அந்த மாதிரி மேஜிக் கிட்டலாம் போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் பிளாக் மேஜிக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும் பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் வந்து மாரில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து மொராலிட்டி ப்ளே, இந்த ஒரு மாரல், நம்ம ஈவில் பக்கம் போகக்கூடாது, குட் சைட் தான் நம்ம இருக்கணும், காட் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு மாரலை சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த ப்ளேவை எழுதியிருப்பார். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் என்னன்னா அதை கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.